வணக்கம். வடக்கே வீசும் காங்கிரஸ் ஆதரவு அலை அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக. 18வது லோக்சபா தேர்தலில் இதுவரை 5 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் இன்றைய தினம் 6வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இறுதி மற்றும் 7வது கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. லோக்சபா தேர்தலின் தொடக்கத்தில் பாஜகவுக்கு தான் பேராதரவு என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டு பரப்பிவிடப்பட்டிருந்தது. ஆனால் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சும் உண்மையிலேயே பாஜகவிற்கு அப்படியான ஆதரவு எதுவும் இல்லை என்பதை வெளிப்படுத்துவதாக இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். அதே நேரத்தில் 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் பாஜக 303 இடங்களை கைப்பற்றியது பிரம்மாண்டமாக இருந்திருக்கலாம் என்றாலும் உண்மையில் பாஜக 40 இடங்களில் போராடிதான் வெற்றி பெற்றது. அதாவது அந்த 40 தொகுதிகளின் நிலவரம் வேறானதாக இருந்திருந்தால் பாஜகவிற்கு ஆட்சியமைக்க பெரும்பான்மை பலம் கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை. அதேபோல் 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களில் பாஜகவிற்கு பேராதரவு அலை இருந்தது. ஆனால் இப்போது ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் ஒவ்வொரு மாதிரி பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பேசுவது பூமராங் மாதிரி திருப்பி தாக்கிவிட்டது என்று கூறப்படுகிறது. மேலும் இது காங்கிரசுக்கு சாதகமான பேராதரவை உருவாக்கியுள்ளது என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். அத்துடன் கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 52 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த நிலையில் நிச்சயம் இந்த முறை அதைவிட கூடுதலாக 90 முதல் 110 இடங்கள் வரை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்கின்ற நிலைமைதான் களத்தில் இருக்கிறது. இதனால் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியம் பெரும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இருப்பினும் பாஜகவால் 260 இடங்களை கைப்பற்றினாலே போதும், கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இம்முறை 100க்கும் அதிகமான இடங்களில் வெல்லும் நிலைமை உருவானால் இந்தியாவில் மீண்டும் கூட்டணி ஆட்சி சகாப்தம் உதயமாகும் சூழ்நிலை ஏற்படுவதை தவிர்க்கவும் தடுக்கவும் முடியாது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். அதாவது தென்னிந்திய மாநிலங்களில் 132 தொகுதிகள் உள்ளன. இதில் அதிகபட்சமாக பாஜகவால் 20 முதல் 25 இடங்களில் மட்டுமே வெல்ல முடியும். இதனால் வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றாலே இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கேற்றவாறு வட மாநிலங்களில் காங்கிரஸ் அலை வீசி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் டெல்லி பாஜக தலைவர்கள் உச்சகட்ட பதற்றத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் இம்முறை பாஜக கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் இடையே கடும் இழுபறி நீடிக்கும் என்பதால் ஜூன் 4ஆம் தேதி லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த முறை போலல்லாமல் இம்முறை பாஜகவிற்கு இந்திய கூட்டணி மிகுந்த சவாலாக மாறியிருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.